ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா இப்போ மதுரையில் தான் இருக்கோம். அண்ட் மதுரையில் வந்து சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக லைக் வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா கேரளா மாதிரி இருக்குது. லைக் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி மரங்களாக இருக்குது, நடுவில் வந்து வீடு இருக்குது, அதுவும் கேரளா ஸ்டைல் வீடு மாதிரியே தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இத்தனை வருஷத்தில் வந்து இந்த இடத்த பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல அதுவும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபென்னர் பக்கத்தில் மேலக்கால் ரோட்டில் வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு இடம் வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். ஹெரிட்டேஜ் மதுரை ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். உள்ளே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒரு ரிசார்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம கூட்டமாக வந்துட்டு ஸ்டே பண்ணலாம். ரூம்லாம் வந்து நல்ல பெரிய ரூமாக இருக்குது. அண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு பிளாஞ்ச் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிளாஞ்ச் பூல் வந்துட்டு நம்ம ரூம்லாம் சுற்றி காட்டுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்தாச்சு. செக்யூரிட்டி வந்து இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழி சொல்லிவிட்டார். ஸோ நம்ம வந்து நேராக வந்து இப்போ செக்இன் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தோன்னா மரம் பூ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ரெண்டு பக்கமும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே 2-3 ஆலமரம் இருக்குது. அது அவ்வளோ பெருசாக, எனக்கு ஆலமரம்னா ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். செக்இன் முடிச்சிட்டோம். இப்போ பார்க்குற இந்த கால்ஃப் கார்ட் மாதிரி இருக்கிற இந்த வண்டியில் தான் வந்து நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து நம்ம ரூமுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாமளும் வேணும்னா கூட இந்த வண்டியில் ஏறி போகலாம். பட் நம்ம நடந்தே வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். வழி நெடுக பார்த்தோன்னா மாமரம் இருந்தது, அண்ட் வந்து தேக்கு, தென்னை மரம் அப்படின்னு நிறைய மரங்கள் இருந்தது. அண்ட் இன்னும் நிறைய பேர் சொல்ல தெரியாத மரங்கள் எல்லாமே கூட நிறைய இருந்தது. ஒரு மரம் இருந்தாலே வந்துட்டு நிறைய குப்பை வரும். பட் இங்கே வந்து இவ்வளோ மரம் லைக் வந்து ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தால் கூட அவ்வளோவா குப்பை இல்லை. அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி க்ளீன் பண்ணாலும் வந்து மரத்துலேருந்து இலை வந்து கொட்டிகிட்டே தான் இருக்கும். பட் வந்து அதையும் மீறி இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது. நம்ம வந்து இப்போது ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ரூம், இங்கே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ரூம் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு 5-6 ரூம் வந்து சேர்ந்துருக்கும். நம்மளோடது வந்து இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்குது. உள்ள ரூம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட வந்து பெரிய ரூமாகவே இருந்தது. ஒரு சைடு பார்த்தோன்னா கவுச் போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து விண்டோஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து 2 சைடில் ஃபுல்லாக விண்டோஸ் இருந்தது. ஸோ வந்து நல்ல சூப்பரான பிரைட்டான சன்லைட் வந்து ரூம்குள்ளே வந்தது. நமக்கு வந்து டே டைமில் லைட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை, அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. இவ்வளோ லைட் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா கர்டைன்ஸ் இருந்தது, அதை இழுத்து விட்டுக்கலாம். அண்ட் வந்து நம்ம 3 பெட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு 3 பெட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது போக ஸ்டோரேஜ்க்காகட்டும் இடம் இருந்துச்சு. ரொம்ப நல்ல வசதியாக இருந்துச்சு இந்த ரூம். அண்ட் இந்த ரூமில் வந்து ஏசி சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்பவே நல்லா கூலிங் வந்துட்டு இருந்தது. சென்னையிலலாம் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னது இது நைட் டைம்லலாம் ஏசியே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது போக ஃபேன், ஃபோன், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான பேசிக் வசதிகள் எல்லாமே இருந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் பிக் ஹியர் இன் ஹெரிட்டேஜ் அப்படின்னு தான் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாத்ரூமே வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. கோல்டு வாட்டர் இருந்தது அண்ட் ஹாட் வாட்டர் ரெண்டுமே வந்து இருந்தது. அது போக வந்துட்டு சோப்பு, சீப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் அது எல்லாமே இருந்தது. இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இந்த சைடில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சைடில் தான் நமக்கு வந்து ப்ளஞ்ச் பூல் இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா வந்து யூஎஸில் வந்து ஜக்கூசின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து ஹாட் டப். நம்ம வந்து அதுக்குள்ளே போய் படுத்துட்டு ஹாட் வாட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊருக்கு வந்து இந்த ஜக்கூசி தேவையில்லை. ஸோ வந்து இந்த ப்ளஞ்ச் பூல் இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் நடந்து போக வேண்டியதில்லை. ரூம்குள்ளே இருந்துட்டு வந்து இந்த பூல் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாலாம் ரொம்ப நேரம் வந்து தண்ணிக்குள்ளே இருந்துட்டு இருந்தா, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. கண்டிப்பாக வந்து கிட்ஸோடலாம் வந்தோம் அப்படின்னா வந்து செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து குட்டீஸ்லாம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நாம் இப்போ ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பார்க்குற இந்த டோர் தான். இது வந்து 1700 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா மயூர் அப்படிங்கிற வந்து ஒரு ராயல் ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அவங்களோட கோட்டையில் வந்து இந்த கதவு இருந்திருக்கு. அவங்க வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு
அதை அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியல. அண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. ஸோ இங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் ஹெரிட்டேஜ் வந்து இந்த டோரை வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து அழகாக மயில் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசப்ஷனில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்டர் கார்த்தி, ஆக்டர் சூர்யா, லிங்குசாமி அண்ட் வந்து யோகி பாபு, இன்னும் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து இங்கே தங்கியிருந்துருக்குறாங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையில் எந்திரிச்சாச்சு, ப்ரஷ் பண்ணியாச்சு, குளிச்சு ரெடி ஆகியாச்சு. நமக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்னால நிறையா இருக்கும், பஃபட் தான் இருக்கும். அதனால் வந்து சூப்பராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். போய் ஒரு டேபிள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தா தான் வந்து எதெல்லாம் நமக்கு சாப்பிட முடிஞ்ச ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இட்லி, வடை அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸில் வந்து நிறைய இருந்தது. தோசை கார்னர் இருந்தது அண்ட் டீ ஸ்டால் மாதிரி உள்ளே இருந்தது. அது போக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்தது அண்ட் நான்வெஜ் இருந்துச்சு. அது போக இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து கம்மங்கூழ் இருந்தது. அது போக இட்லி, பொங்கல், பூரி, பராட்டா, பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. அண்ட் வந்து என்னடா காலையில் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்றோமே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எஸ், காலையில் ஹெவியாக சாப்பிடுவோம் அண்ட் வந்து மத்தியானம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து மத்தியானம் பசிக்காது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்ருவோம் காலையில். இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் இட்லி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சாம்பார், ஒரு சட்னி வைப்போம். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 சட்னி, ஒரு சாம்பார் வைப்போம். பட் நம்ம இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். அண்ட் வந்து ஒரு இட்லி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 சட்னி இருக்கும், சாம்பார் இருக்கும். ஒரு பூரி எடுத்தோம்னா அதுக்கு பூரி மசாலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். நோ லெஃப்ட் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அது போக கூழுக்கு வந்து பார்த்தோன்னா மோர் மிளகா காம்பினேஷன் அண்ட் வந்து செம்மையாக காலையில் வந்து சூப்பராக ஆன்ட்டி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆன்ட்டி வந்து இட்லி, தோசை, வடை அதுதான் கேட்டாங்க. ஸோ அவங்க அதை தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. காலையிலே வந்து எல்லாருமே வந்துட்டு ஹெவியாக சாப்பிட்டாச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வெளியில் வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நடந்துகிட்ருப்போம். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. 100 வருஷத்துக்கும் மேலே வந்து பழைய மரம். அது ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து ஒரு வாக் போவோம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஏரியா இருந்தது. இது வந்து நைட்டில் தான் அந்த லைட்ஸ்லாம் ஆன் ஆகி நைட்டு பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலமரத்தில் வந்து நம்ம பொதுவாக பார்த்தோன்னா நம்மளோட சின்ன வயசுலலாம் அப்பாலாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ஆலமரத்தில் வந்து தொங்கி விளாண்டுட்ருப்போம் அப்படின்னு. பட் எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை. இங்கே வந்து ஆலமரம் பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து அந்த வேரில் பிடிச்சி தொங்கி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனாங்க. அதை பார்த்துட்டு பாப்பாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் என்னால் மட்டும்தான் வந்துட்டு பண்ண முடியல. என்னோடய ஹேண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லையா, இல்லை எனக்கு அது பழக்கம் பத்தலையா அப்படின்னு தெரில. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனாலும் வந்துட்டு முடியல. என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம் சொல்லணும்னா அந்த மசில் மெமரி இருந்திருக்கு. டக்குன்னு அந்த வேரை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து இந்த வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம கீழெல்லாம் விழமாட்டோம். அதனால் வந்து யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த grip இருக்காது. மேபி கிட்ஸ் வந்து கீழே விழுந்துருவாங்க. அண்ட் வந்து வேர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தரையோடு ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் மேலேயே இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் கவனமாக கிட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து என்னால் வந்துட்டு பண்ண முடியல. மேபி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு அதுக்குள்ளே வேறு வேலைகள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். யாராவது இந்த மாதிரி ஆலமர வேரில் வந்து தொங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு நிறைய வேர் இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை விட்டுட்டு வரும்போது அது வந்து மற்ற வேரோட சேர்ந்து சிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து பாப்பா யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அது வந்து இப்படி சிக்கி தான் இருந்தது. ஸோ அவளால் வந்து பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போய் அதை வந்து எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அப்புறம் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் ஹஸ்பண்ட் பண்ணும்போது நோட் பண்ணதில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வந்து கீழே இருக்கிற வேரில் வந்துட்டு ஒரு காலை வச்சுட்டு போனதுனால அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடச்சி வேகமாக வந்துட்டு போனாங்க. ஸோ வந்து பாப்பாவும் அதை நோட்டீஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காலை வந்து அந்த கீழே இருக்கிற அந்த கிளை மேலே வச்சுட்டு வந்துட்டு போகிறதுனால பாப்பாவாலையும் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சுது. நம்ம பொதுவாக கிராமங்களில் தான் இந்த மாதிரி வந்து விளாடுறத பார்த்துருப்போம். இது வந்து ரியலாகவே பாப்பா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணா. அண்ட் வந்து இப்போ இந்த இருக்க லைட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உள்ள லைட் தான். ஃப்ரான்சிஸ் சர்ச் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்துட்டு ஒரு ஷிப்பில் யூஸ் பண்ணது தான் இந்த லைட்டு. அதை வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு தெரியல. பட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த ஹோட்டலில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் தான். என்ன அப்படின்னா வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் இல்லை தெப்பக்குளம் ஆகட்டும் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4 பக்கமும் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து தான் பொதுவாக கோவில்களில் வந்து அந்த தெப்பக்குளம்லாம் இருக்கும். அதே மாடலில் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆலமரம் சைட்லேருந்து அப்படியே ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே பார்த்தோன்னா மாமரம்லாம் இருந்தது. மாம்பழம் கீழே விழுந்து கிடந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் வரும்போது பார்த்தோன்னா ஒரு குட்டியாக பார்க் இருந்தது. நம்ம கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்விங், ஸ்லைடு, அது போக வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருந்தது. பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த பார்க் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு மாட்டு வண்டி இருந்தது. நான் அதில் போய் ஏறி உட்காரும்போது பார்த்தா அது 2 பக்கம் மேலே கீழே ஆடுறது வந்துட்டு எனக்கு தெரியல. டக்குன்னு கீழே விழ போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு குடிசையாக போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே கோலப்பொடி இருந்தது அண்ட் விறகடுப்பு இருந்தது, அம்மி, உரல், இந்த மாதிரி பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் வந்து மியூசியமில் வைக்கிற மாதிரி வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. இது சொல்லப்போனால் ஒரு குட்டி மியூசியம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருந்தது. மண்பானை செய்கிற இடமா இது? இன்னும் காயவே இல்லை, அப்படியே இருக்கு. சூப்பராக இருக்கு. பாப்பா இருந்தால் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த மண்பானை ஒர்க் ஷாப்லாம் ஐ திங்க் வீக்கெண்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வீக்கெண்டில் வந்து ஸ்டே பண்ணாதனால நம்ம வந்து அதை ட்ரை பண்ணல. இப்போல்லாம் இந்த கைத்துக்கட்டில் வந்து புழக்கத்தில் இருக்கா அப்படின்னே தெரில. மேபி கிராமங்களில் இன்னும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பாப்பா வந்துட்டு அந்த ஸ்விங்கில் ஆடினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெளியில் கிளம்பிட்டோம். அண்ட் உள்ளே வந்துட்டு டென்னிஸ் கோர்ட் கூட இருந்தது. அது கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம இந்த இடத்த சுற்றி ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆன்ட்டியும் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நாம் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கோயில் இருந்தது. இது காலையில் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு பூசாரி வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து ஓகே நம்ம ஷூஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு வந்து பார்த்துட்டே இருந்தேன். உடனே அவர் வந்து பரவாயில்ல, ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணணும்னு இல்லை, பக்தி மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். சும்மா வாமா அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ வந்து முன்னாடி இருந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப டீப்பான ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் வந்து இப்போ எல்லாருமே அப்டேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம நேதாஜி ரோட்டில் தான் இருக்கோம். நேதாஜி ரோடு எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் வந்து எவ்வளோ ஃபேமஸான ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தீபாவளி டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து காற்று கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ கடைகள் இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து அவ்வளோ நிறையா கூட்டம் இல்லாட்டியும் வந்து எப்பவும் போல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கெஸ் வந்து ரொம்ப கரெக்டு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் போகலைன்னா எப்படி? எங்கெங்கேயோ இருந்து வேறு ஸ்டேட்லலாம் இருந்து கண்ட்ரிலேருந்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வராங்க. பட் நம்ம ஊர்லேயே இருந்துட்டு போகலைன்னா எப்படி இருக்கும்? ஸோ வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைகள் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அந்த குட்டி குட்டி கிஃப்ட் ஷாப், இளநீ, அது போக வந்து கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. கோவில் உள்ள எப்போ பார்த்தாலும் வந்து கூட்டம் நிறையா இருக்கும் அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து அம்மன் சந்நிதி பார்க்குறதுக்கு தான் வந்து பெரும்பாலுமான கூட்டம் வந்து நிற்பாங்க. ஸோ நம்ம வந்து கூட்டத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அம்மன் சந்நிதி உள்ளே போக வேண்டாம், நம்ம வந்து மற்ற இடங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்.
பேக்லாம் உள்ளே கொண்டு போனோம். பட் வந்து மொபைல்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ வந்து எல்லாரோட மொபைல்ஸுமே வந்து நம்ம வெளியில் லாக்கரில் வச்சுட்டு தான் போனோம். அதுக்கு வந்து ஒரு லாக்கருக்கு $30 பே பண்ணோம். எல்லாரோட மொபைலும் ஒரே லாக்கரில் வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது, கரெக்டாக கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது. பட் வந்து நம்ம திருப்பி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக அந்த ரெசிப்டை கொடுத்த உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே சேஃபாக இருந்தது. அண்ட் வந்து கோவில் உள்ளே வந்து மொபைல் எல்லாம் கொண்டு போகாதனால இன்னுமே வந்து ரொம்ப நல்லா வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வந்த மாதிரி இருந்தது. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு வரலாம், உள்ளே போகலாம், வரிசையில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கலாம். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேபி வந்து இப்போ நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து கோவில் உள்ளே வந்து அவ்வளோ பேர் வராங்க. பட் ஸ்டில் வந்து கோவில் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு தூசி கூட இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் கூட நினைக்கிறேன், ஏன்னா நம்ம யாருமே வந்து செப்பல் எல்லாமே வந்து போடாமல் தான் போகிறோம். அதனால கூட வந்து இவ்வளோ நீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதே வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம மக்கள் கூட்டத்தோடு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைவ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து கோவில் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அண்ட் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம புது மண்டபம் தான். இதில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்போ வந்து ஷாப்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து உள்ளே போயிருக்கோம், அவ்வளோ குறுகலாக இருக்கும், அதுக்குள்ளே அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலிங் இருக்கும் உள்ளே போகிறது. அவங்க நம்ம வாங்குறோமோ வாங்கலையோ ஜஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணேன் நான் இந்த வாட்டி. நாம் யாருமே வந்துட்டு உள்ளே மொபைல் கொண்டு போகாதனால எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் வந்து நமக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஞாபகமாக வச்சுக்கலாம். அது போக வந்து நம்ம இங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு அப்பப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். அண்ட் உள்ளே போய் நல்ல சுவாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயிரங்கால் மண்டபம்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மியூசிக்கல் ஸ்டோன் எல்லாம் வந்து தட்டி பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பழமையான கோவில் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. கோவில் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி மதுரையில் வந்து தலப்பாக்கட்டியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலவாசலில் இருக்கிற தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எல்லோரும் வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு செக் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட மதுரை பயணம் வந்து இனிதே நிறைவடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமான நிறைவான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு இது. அண்ட் வந்து நம்ம இப்போ வெக்கேட் பண்ணுறோம். நம்மளோட பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த கார்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஒவ்வொன்றா தூக்கிட்டு போனால் வந்துட்டு லேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கார்ட் கொண்டு வர சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து இப்போ காட்டில் வச்சிட்ருக்காங்க. அண்ட் வந்து பாப்பாவும் ஆன்ட்டியும் வந்து சேர்ந்து காட்டில் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் வந்து நடந்து போனோம். நம்ம மதுரை ட்ரிப் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ வந்து திருநெல்வேலிக்கு தான் நம்ம கிளம்ப போகிறோம். அண்ட் வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம திருநெல்வேலி வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து திருநெல்வேலி வீடியோவில் வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.